அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற லேண்ட் 4 ஏக்கர் தென்னந்தோப்பு தான் பார்க்குறேங்க. பொள்ளாச்சி ஏரியாவில் ஃபார்ம் ஹவுஸு, வாட்டர் சோர்ஸு எல்லா வசதிகளோடு இருக்கிற மாதிரி தென்னந்தோப்பு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கு தான் இந்த லேண்டுங்க. இந்த 4 ஏக்கர் தென்னந்தோப்பு பொள்ளாச்சியிலிருந்து மேற்கு பக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க. பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. தார் ரோட்டிலிருந்து உள்ளே வர்ற மாதிரி இருக்கும், வழி உள்ளது இருக்கும். ஆனால் இந்த லேண்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாட்டர் சோர்ஸும் நல்லாயிருக்கும். இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அந்தளவுக்கு இருக்குதுங்க. அதனால் இந்த லேண்டை மிஸ் பண்ணாதீங்க. ஒரு 4 ஏக்கர் 3 ஏக்கர் தென்னந்தோப்பு வேணும்னு நினச்சவங்க இந்த லேண்டு கண்டிப்பாக செட் ஆகும். ரெசார்ட் டைப்பில் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபார்ம் ஹவுஸ் உங்களுக்கு வீக்கெண்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கும் இந்த லேண்டு சூட் ஆகும். இந்த லேண்டுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த லேண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 BHK அதாவது ஓட்டு வீடுங்க. பாத்ரூம் வசதியோடு ரொம்பவே நீட்டாக இருக்குது. வீடியோவில் நான் அதை கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு ஆடு மாடு வளர்த்துற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தனியாக ஒரு செட் ஒன்று இருக்குதுங்க. 30க்கு 30 அளவு இருக்கிற கார் பார்க்கிங், காரு பைக் அந்த மாதிரி வண்டிகள் நிறுத்துகிற மாதிரி அந்த செட்டும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 300 தென்னை மரங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு 25 to 28 வயசு 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு 300 தென்னை மரங்க இருக்குதுங்க. நல்ல ஈல்டில் இருக்குது. பராமரிப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. 3 வயது தென்னை மரங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு 70 மரங்க இருக்குதுங்க. அதே 2 வயசு தென்னை மரங்க ஒரு 70 இருக்குதுங்க. நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு டோட்டலாக நான் இப்போ சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். பாக்கு 500 மரங்க, தேக்கு 100 மரம் இருக்குது, மகாக்கனி 100 மரம், மலைவேம்பு 50, சவுக்கு 100, குறுமிளகு 30ங்க. குறுமிளகு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக எல்லா தென்னை மரத்துலேயும் படர்ந்துருக்கிறது. குறுமிளகு உங்களுக்கு ஈல்டு வந்துட்டுருக்குதுங்க. மலைவேம்பு உங்களுக்கு சொன்னேன். மலைவேம்பு பார்த்துட்டிங்கன்னா மரம் எல்லாமே நல்ல பெரிய சைஸ் வர அளவுக்கு நல்லாமே வளர்ந்துருச்சுங்க. ஜாதிக்காய் 40 மரம் இருக்குது. மாமரம் பார்த்திங்கன்னா 20 இருக்குங்க. அதில் 3 வெரைட்டி இருக்குது. பலாமரங்க 12 மரம் இருக்குது. வில்வம், கறிவேப்பிலை, கொய்யா 7 இருக்குதுங்க. அதில் சிவப்பு வெள்ளைன்னு ஒரு 7 வெரைட்டி இருக்குது. மாதுளை 6 இருக்குதுங்க. கடுக்காய் 2, லவங்கம் 1, சந்தனம் 2, கேரளா புளி 1, வாட்டர் ஆப்பிள் 1, சப்போட்டா 5, எலுமிச்சை 6, கரிப்பலா 2, செண்பக மரம் 1, நாவல் மரம் 4, சீத்தா 2, ராமர் சீத்தால் 6ங்க, முள் சீத்தா 1, சின்ன நெல்லி 5, பெரிய நெல்லி 5, ஈட்டி 15, செம்மரம் 8, ஸ்டார் ஃப்ரூட் 1, வாஸ்து மரம் 1, கொன்னை மரம் 1, மகிழம் 2, குமிழ் தேக்கு 7, திப்பிலி 2, புளி 1, ஆடாதோடா 1, மருதாணி 1, கருநொச்சி 1, வேம்பு 1, முருங்கை 3, அத்தி 2. இது போல் வெரைட்டி மரங்கள் இப்போ இந்த லேண்டுக்குள்ளே இருக்குதுங்க. நம்ம லேண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன தொட்டி இருக்குது. அந்த முன்னாடி பைப்பு பார்த்திங்கன்னா சின்ன பைப் நம்ம வாட்டர் கனெக்ஷன், பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனோடு இருக்குது. உங்களுக்கு அதாவது ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கிறங்காட்டி அதிலிருந்து உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷனும் நம்ம லேண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது உங்களுக்கு குடிநீர் வசதிக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது பண்ணி வச்சுருக்காங்க. அத்தி மரம் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஈல்டில் இருக்குது. 2 மரம் அத்தி மரம் இருக்குதுங்க. இவ்வளோ மரங்கள் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா உள்ள வாழை மரம் இருக்குது. திராட்சை கொடி 2 வச்சுருக்காங்க. நீங்கள் கோழி வளர்த்துற மாதிரி செட்டு இருக்குது. எல்லா வசதிகளும் ரொம்பவே சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ரெசார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு ஏக்கர் எடுத்து கூட ஃபார்ம் ஹவுஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா 4 ஏக்கரால் ஃபுல்லாக இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் இருக்காதுங்க, ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் ஆடு மாடு வளர்த்துற மாதிரி இருந்ததுனாலும் உங்களுக்கு கோஃபோர் மலம்பில் போட்டு அதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லா வசதிகளும் இந்த லேண்டுக்குள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் வீடுகளே இருக்குது. சேஃப்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஏக்கரோட ரேட்டு பார்த்துட்டிங்கன்னா 75 லட்சம் சொல்கிறாங்க. அதுலேருந்து கம்மி பண்ணி பேசி வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிஏபி பார்த்துட்டிங்கன்னா இந்த லேண்டுக்கு 2 ஜோன் பாயும். 2 வருஷமே நம்ம லேண்டுக்கு முன்னாடியே பிஏபியில் தண்ணி வருங்க. அதனால் வாட்டருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிணத்துலேயும் பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ.